ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லாக எதுவுமே அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி நேஷனல் பிளேயர் அண்ணனுக்கு தெரியும். நான் இங்கே இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 56 தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ரூம் நம்பர் 56 இங்கே தான் இருக்குது. அந்த 56க்கு நான் திருப்பி போகும்போது, நான் போன வாரம் போனேன், 2006 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. அதே இரும்பு கட்டில், அதே ஒரு 10 ஃபேன், அதே 3 பாத்ரூம். ஸோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணலை. இதே நான் குஜராத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக போய் பார்த்தேன். நான் அங்கே இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு போர்டு வச்சு ஒரு 3 ஸ்டார் கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரு ரூம் கொடுத்து, அங்கே லைப்ரரி வச்சு, ஒரு ஏசி அகாமடேஷன் கொடுத்து, ஒரு பிளேயருக்கான ரெஸ்பெக்ட் அங்கே கொடுக்குறாங்க. டெல்லியில் கொடுக்குறாங்க, பஞ்சாபில் கொடுக்குறாங்க, ஹரியானாவில் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து நைட்டு இப்போ நாங்களாம் தூங்கும்போது கஷ்டப்பட்டு மார்னிங் 3 hours 6 to 9 வரைக்கும் விளையாடுவோம், திருப்பியும் 4 to 8 வரைக்கும் விளையாடுவோம். அவ்வளோ பயங்கர ப்ரெஷர்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் எங்களுக்கு இருக்கும். ஆனால் தூங்கலான்னு பார்த்தா ஃபேன் ஓடாது, வேர்த்து கொட்டும், நைட்டு தூக்கம் இருக்காது, ஏசி இருக்காது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏர் கண்டிஷன் வேணும் ஒரு ஃப்ரீயாக தூங்குறதுக்கு. ஏன்னா பாடி வந்து ஓடி ஆல்ரெடி 40 டிகிரி ஒரு வெப்பத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஹீட் பாடியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் அத்லட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லாமல் இல்லை. ஆனால் அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக பண்ணணும். தமிழ்நாடு முழுசும் ஏசி அகாமடேஷன்ஸை மாற்ற சொல்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த 60 days ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் முன்னாடி 350 rupees தான் இருந்துச்சு. மார்னிங் வரும். நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கூட சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பரப்புனாங்க. நான் ஜஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரே ஒரு இட்லி 2 எக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட் இருக்கணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் அட்லட்டுக்கு ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டே கிடையாது. ஒரு இட்லி 2 எக்கு இருந்துச்சு காலையில். ஸோ சாயில் பார்த்தீங்கன்னா எல்லா மெனு இருக்கும். பிரெட்ஸ் இருக்கும், கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், ஒரு நேரத்தில் ப்ரோட்டீன் ஃபுட் இருக்கும், கார்ப்ஸ் ஃபுட் இருக்கு, இட்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 மெனு இருக்கும் சாயில். சென்ட்ரல் கவர்மெண்ட்லுடைய சாய் ஹாஸ்டலில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உடனே 350ங்கிறது 450 ஆச்சு. கிட்டுக்கு வந்து 25,000 மாற்றிருக்கோம். வருஷத்துக்கு மினிமம் 3 நைட் ஷூஸ், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஷூஸ் கொடுக்கணும். கிட்ஸ் வந்து மினிமம் கிட்டத்தட்ட 8 பேர் கொடுக்கணும். அப்படிலாம் போட்டு ஆல்மோஸ்ட் 12 crores உடைய சாங்ஷனை இந்த 30 days நம்ம அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ப்ளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ தருமபுரியில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில் கல்வராயமலை போயிட்டு வந்தோம். அங்கே மேலே 7 ஏக்கர் சூஸ் பண்ணி அங்கே ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மினி ஒரு ஒலிம்பிக் மாதிரி அங்கே கட்டுறதுக்கான பூர்வாங்க பண்ணி நடந்திருக்கு. இது எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே இதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத அப்படி ஒரு டிஸ்கஷன்ஸை சிஎம் அவர்கள் உடனடியாக நேற்று கிளியர் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை விரும்பிய ஒரு முதலமைச்சர், விரும்பக்கூடிய முதலமைச்சர், எல்லா யூத்தையும் விளையாடுங்க, எங்கெல்லாம் ஒரு காலி வேக்கன்ட் கிரவுண்ட் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு எம்ஓஇ போட்டு கிளீன் அப் பண்ணி ஃபெர்டிலைட் போட்டு விளையாட வைங்க, எல்லா யூத்தையும் விளையாட வைங்க, மார்னிங் 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வந்து விளையாட வைங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால அண்ணன் அன்புமணி அந்த மாதிரி அவர் லைஃப்பில் வந்து பாலிடிக்ஸ் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் முக்கியமானா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவார். அதே தான் எங்களுக்கும் பாலிடிக்ஸாக ஸ்போர்ட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அங்கே கீழேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பொதுவாக ஒரு பாசிட்டிவ். பிரேசிலில் வந்து நிறைய இடத்துல ட்ரக்ஸ் வந்துச்சு ஒரு கல்ச்சர். அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடம் எங்கெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் அந்த வேக்கண்டான கிரவுண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரேசிலும் சக்ஸஸ் பண்ணாங்க. அப்போ ட்ரக்ஸோடைய அடிக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து யூத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக் மாற்றினா அது ஸ்போர்ட்ஸுக்கு தான் முடியும். அதனால் இனிமேட் எக்ஸிக்யூஷனில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அகாடமி சொன்னார், உறுதியாக 10 அகாடமி இருக்குது. அண்ணா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே தருமபுரியை நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு அகாடமியை நாங்கள் ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் ஒரு அகாடமி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வறுமை அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் லிக்கர் சேல்ஸ் அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பெரிய பெரிய கிரவுண்டை போட்டு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்,
125 வருஷத்தில் இந்த ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. எஜுகேஷனில் டெவலப் ஆகிருக்கோம், அதர் டிபார்ட்மெண்ட் டெவலப் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ்லேருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மெடல் நம்ம வாங்கினதில்லை. பேட்மிண்டன்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய பக்கத்து மாநிலேருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்லேருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.